ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடான அஜ்மன் நாட்டில் இலங்கை கண்டியைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் ஒருவருக்கு கொலை குற்றச்சாட்டில் மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த இளைஞன் அந்த கொலையை செய்யவில்லை என்றும் இறந்தவரின் வயிற்றில் இருந்த கத்தியை அகற்றி அவரை வைத்தியசாலையில் அனுமதித்திருந்ததாகவும் அவரது வழக்கறிஞர் சகாப்தீன் கொழும்பைச் சேர்ந்த தமிழ் இணையதளம் ஒன்றிற்கு கூறியுள்ளார். கண்டியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் நிக்கலஸ் என்ற இளைஞனுக்கு இவ்வாறு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 8 வருடங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது என்றும் அஜ்மன் பணத்தில் 2 லட்சம் டிர்ஹாம் பணம் செலுத்தினால் மாத்திரமே மரண தண்டனையிலிருந்து குறித்த இளைஞனை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொலை நடந்த இடத்தில் இருந்த 3 சிங்கள இளைஞர்கள் சம்பவம் நடைபெற்று 4 நாட்களில் இலங்கைக்கு திரும்பியுள்ளனர் என்றும் அவர்கள் கொலை நடந்தமை தொடர்பான பிரதான சாட்சியாளர்கள் எனவும் விவரித்த சட்டத்தரணி சகாப்தீன், இந்த இளைஞன் கொலை செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமையால் அஜ்மன் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்ததாகவும் விளக்கமளித்துள்ளார். அதாவது கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிராக இருந்தவரை காப்பாற்றும் நோக்கில் கத்தியை வயிற்றிலிருந்து அகற்றிவிட்டு இரத்தம் வழிந்தோடாமல் துணிகளால் கட்டிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார். ஆனால் அவர் உயிரிழந்துவிட்டார். நடந்த உண்மையை தமிழ் இளைஞன் வைத்தியர்களுக்கும் போலீசாருக்கும் விளக்கியிருக்கின்றார். ஆனால் கத்தியில் இளைஞனின் கைரேகை இருந்த காரணத்தை ஆதாரமாக எடுத்து அஜ்மன் போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின் பிரகாரம் நீதிமன்றம் மரண தண்டனையினை வழங்கியதாக கூறிய சட்டத்தரணி, சம்பவ இடத்தில் இருந்த பாகிஸ்தானியர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அந்த பாகிஸ்தானியர் தான் கொலை செய்தவர் என்றும், இருந்தாலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் கொல்லப்பட்டவரின் உடலிலும் தமிழ் இளைஞனின் கைரேகை இருந்த காரணத்தினால் அவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளதாக சட்டத்தரணி கூறினார். 8 வருடங்களாக நடைபெற்ற விசாரணையில் தான் கொலை செய்யவில்லை என்று குறித்த பாகிஸ்தானியர் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆனாலும் கொலையை தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பதாகவும் சட்டத்தரணி கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விளக்கம் அளித்த சட்டத்தரணி சகாப்தீன், மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞன் கடந்த 2017ஆம் ஆண்டு அஜ்மன் நாட்டிற்கு சுற்றுலா விசாவில் வருகை தந்து தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றியிருக்கின்றார். மரண தண்டனைக்கு உள்ளான இளைஞன் தங்கியிருந்த இடத்தில் முஸ்லிம் இளைஞன் ஒருவரும் நாவலப்பட்டியவை சேர்ந்த 4 சிங்கள இளைஞர்களும் மற்றும் சில பாகிஸ்தானியர்களும் தங்கியிருக்கின்றார்கள். மாத்தளையைச் சேர்ந்த அந்த முஸ்லிம் இளைஞனை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தானியர் கத்தியால் குத்தியிருக்கின்றார். அவர்களுக்கு இடையில் தகராறுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை நேரில் கண்ட தெய்வேந்திரன் நிக்கலஸ் அந்த முஸ்லிம் இளைஞனின் வயிற்றில் குத்தப்பட்டிருந்த கத்தியை ஒரு கையால் அகற்றி மறுகையால் துணியை பிடித்து சுற்றி பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். சம்பவத்தை அறிந்து கொண்ட அங்கு தங்கியிருந்த 3 சிங்கள இளைஞர்களும் கொலை நடைபெற்று 4 நாட்களில் தங்கள் விசாக்களை ரத்து செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பிச் சென்றுள்ளார்கள். ஆனால் அவர்கள் சாட்சியமளிப்பார்கள் என்ற அச்சத்தினால் குறித்த 3 இளைஞர்களுக்கும் பெருமளவு பணத்தை கொடுத்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தானியர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பியிருக்கின்றார். தப்பிச் சென்ற இளைஞர்களில் ஒருவரின் முகநூலை கண்டுபிடித்து அதில் இருந்த தொலைபேசிக்கு அழைப்பை எடுத்து கேட்டபோதும் அந்த முகநூல் முடக்கப்பட்டு தொலைபேசியும் செயலிழக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞனின் தாயார் ஓமானில் பணிபுரிகின்றார். அவருடைய சகோதரி தனது சகோதரனை பார்வையிட தற்போது அஜ்மன் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இவர்கள் மிகவும் வறிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தான் உழைத்து 2 லட்சம் டிர்ஹாம் பணத்தை தருவதாக தாயார் கூறியுள்ளார். ஆனால் அவ்வளவு பெரும் பணத்தினை அவரால் செலுத்த முடியாது என்றும் சட்டத்தரணி விவரித்தார். அதே நேரம் சுற்றுலா விசாவில் எவரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் தாழ்மையாக கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நாடுகளின் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை என்றும் உரிய ஆதாரங்கள் இல்லாமையினால் நிரபராதியாக இருந்தாலும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த இளைஞனை விடுவிக்க உரிய பணத்தை வழங்குமாறும் சட்டத்தரணி சகாப்தீன் வினயமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2 லட்சம் டிர்ஹாம் பணத்தை செலுத்த இன்று திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் 4 மாத கால அவகாசம் கேட்கப்பட்டதாகவும், ஆனாலும் 3 மாதங்கள் கால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி, 3 மாதங்களில் குறித்த நிதியை வழங்க தவறினால் இளைஞனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவது உறுதி என்றும் கவலையுடன் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.